நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ரூரல் மைக்ரேஷன். ரூரல் மைக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன்ங்கிற கான்செப்ட் என்ன? is usually defined as the geographical movement of people involving a change from their usual place of residence. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இருக்கு, அதை விட்டுட்டு அவங்க வெளியே போறது, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் சொந்த ஊரை விட்டு வெளியே போறாங்களா, அது எல்லாமே மைக்ரேஷன். அந்த மைக்ரேஷன்ங்கிறது கேன் பி இன்டர்னல் அல்லது இன்டர்நேஷனல். இன்டர்னல் அப்படிங்கிறது வித் இன் த நேஷனல் பவுண்டரி. இப்ப நம்ம இந்தியாக்குள்ளாரையே மூவ் பண்றாங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல இருந்து குஜராத் போறதோ இல்ல கர்நாடகால இருந்து கேரளா போறதோ, இந்த பவுண்டரிஸ் மட்டும் கிராஸ் பண்றாங்கன்னா அது நேஷனல் இன்டர்னல் மைக்ரேஷன் சொல்றோம். இன்டர்நேஷனல்ங்கிறது அக்ராஸ் த இன்டர்நேஷனல் பார்டர்ஸ், இந்தியா விட்டு வெளியே கண்ட்ரிக்கு போறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சைனா போறதாகட்டும் இல்லைன்னா ஆஸ்திரேலியா போறதாகட்டும், இந்த மாதிரி நம்மளோட பார்டரை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டருக்கு போறது இன்டர்நேஷனல் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன்லயுமே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்டே நம்ம இன்டர்னல்னா என்னன்னு சொன்னோம்ல, நம்ம உள்ளார இருக்கக்கூடிய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் பவுண்டரிஸ் ஆகட்டும் இல்லைன்னா பிட்வீன் ஸ்டேட்ஸ், ப்ராவின்சஸ், சிட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ், அந்த இன்டர்னல் டெரிட்டரிக்குள்ளார ஒரு பர்சன் வந்து மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து இன்டர்னல் மைக்ரேஷன். இன்டர்நேஷனல் மைக்ரேஷனுங்கிறது நம்ம சொன்னதுதான், நேஷனல் பவுண்டரிஸை கிராஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு மூவ் ஆகுறது இன்டர்நேஷனல் மைக்ரேஷன். அதே மாதிரி எமிகிரேஷன், இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமிகிரேஷன், நெட் மைக்ரேஷன் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எமிகிரேஷனுங்கிறது லீவிங் ஒன் கண்ட்ரி டு மூவ் டு அனதர், ஒரு கண்ட்ரியை விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் பண்றதுக்கு பேரு எமிகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இமிகிரேஷனுங்கிறது மூவிங் இன்டு எ நியூ கண்ட்ரி, நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு உள்ள போறோம்ல, அகதியா போறதுன்னு சொல்லுவாங்களே, என்ன சொல்ல போன எக்ஸாம்பிள்லாம், அந்த மாதிரி ஒரு புது கண்ட்ரிக்கு நம்ம மூவ் ஆகுறவங்க போது அது இமிகிரேஷன். ரிட்டர்ன் மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா when groups of people move back to where they come from. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் நேட்டிவ் வந்து திருச்சி, நான் வந்து சென்னைக்காக வேலைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். நான் என்ன பண்றேன், சென்னையில ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி திருச்சி போறேன். அதுதான். ஸோ ஒரு விஷயத்துக்காக நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி மறுபடியும் என் இடத்துக்கு வர்றது தான் ரிட்டர்ன் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து சீசனல் மைக்ரேஷன். when people move with each season. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் சீசன் டைம் மட்டும், இதுல அக்ரிகல்ச்சர் நிறைய நடக்கும். ஒரு இப்ப மழை பெய்யற சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதைக்க ஆரம்பிப்பாங்க. ஹார்வெஸ்ட் சீசன் அப்போ சரி, சோயிங் சீசன் அப்போ சரி, உங்களுக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படுவாங்க. அந்த பீரியட் அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து மூவ் ஆவாங்க ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ஃபாலோயிங் கிராப் ஹார்வெஸ்ட் ஆர் ஒர்க்கிங் இன் சிட்டிஸ் ஆஃப் சீசன். அந்த மாதிரி அவங்க இங்க வேலை இல்லாத டைம்ல சிட்டில போய் வேலை பார்த்துட்டு ஃபார்மிங் டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வில்லேஜ்க்கு மறுபடியும் வந்து அந்த பர்டிகுலர் சீசனுக்கு மட்டும் மைக்ரேஷன் நடக்கிறதா வந்து சீசனல் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் ரூரல் அர்பன் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம்லயே இருக்குல்ல, ரூரல்ல இருந்து அர்பனுக்கு போறது. So it is usually an inter-regional migration with a specific origin, that is from the countrysides or rural areas to a specific destination which is the urban area of the country. ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியா நோக்கி போறதா ரூரல் அர்பன் மைக்ரேஷன். இதோட பர்பஸ் மோஸ்டா எல்லாரும் எதுக்கு சிட்டி நோக்கி போவாங்க அப்படின்னா பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் டு மேக் மணி. மோஸ்டா ஜாப் ஓரியன்டா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரூரல் இருந்து அர்பனுக்கு மைக்ரேட் ஆவாங்க. நெக்ஸ்ட் இதுல ரெண்டு இருக்கு. இன் மைக்ரண்ட்னா என்ன, அவுட் மைக்ரண்ட்னா என்ன. வித்தின் அ கண்ட்ரி when an individual migrates from an area of an origin. நான் இருக்கேன்னா என்னோட ஏரியா ஆஃப் ஆரிஜின்ல இருந்து நான் என்ன பண்றேன், இன்னொரு நியூ ஏரியா ஆஃப் டெஸ்டினேஷனுக்கு போறேன், ஒரு பவுண்டரிஸை கிராஸ் பண்ணிட்டேன். அப்ப அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் யாரு அப்படின்னா இன் மைக்ரண்ட். ஓகேவா? இப்போ என்னோட நேட்டிவ் ஈரோடு, நான் சென்னை போறேன். ஈரோட்ல இருந்து சென்னை போகும்போது நான் சென்னைக்கு ஒரு இன்மைக்ரண்ட், அந்த ஊரை நோக்கி வந்தவங்க டு த ஏரியா ஆஃப் டெஸ்டினேஷன். அதே அவுட் மைக்ரண்ட் ஃப்ரம் த ஏரியா ஆஃப் ஆரிஜின். ஈரோட மக்களை பொறுத்த வரைக்கும் நான் அவுட் மைக்ரண்ட், சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் இன்மைக்ரண்ட். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊருக்கு நீங்க இன்மைக்ரண்ட், எந்த ஊரை விட்டுட்டு போறீங்களோ அந்த ஊருக்கு நீங்க அவுட் மைக்ரண்ட். நெட் மைக்ரேஷன் அப்படிங்கறது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் இன்மைக்ரண்ட் டு an ஏரியா மைனஸ் டோட்டல் அவுட் மைக்ரண்ட் ஃப்ரம் தட் ஏரியா டூரிங் a fixed பீரியட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஏதோ ஒரு வில்லேஜோ இல்ல ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, நாமக்கல்ல எடுத்துக்கோங்க. நாமக்கல்ல எத்தனை பேர் புதுசா உள்ள வந்திருக்காங்க வேலைக்காக, எத்தனை பேர் இங்க நாமக்கல்லை விட்டு வெளியே போயிருக்காங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணா நெட் மைக்ரேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரேஷனுக்கான புஷ் ஃபேக்டர்ஸ் என்ன, புல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புஷ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எந்த விஷயம்லாம் உங்களை அந்த விஷயம் லைக் புஷ் அப்படின்னா என்ன, தள்ளுறது தான் கரெக்டா. ஸோ எந்த விஷயம்லாம் உங்களை தள்ளுது அப்படிங்கிறது வெளியே போறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரேஷன் நடக்குதுன்னா அதுக்கான புஷ் ரீசன்ஸ் என்னவா இருக்கும்னா அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கலாம். மேபி இப்போ ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாவுக்கு போறாங்க அப்படின்னா அங்க ஜாப் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக போறது, நம்ம இருக்க ஏரியால வேலை இல்லாம போறது. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் சர்வீசஸ் அல்லது அமெனிட்டிஸ், உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் இங்க இல்ல, ஸோ இருக்க இடத்துக்கு நான் போறேன். புவர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, மேபி அந்த சேஃப்டி ரீசன்ஸ்க்காகவும் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவும் போகலாம். கன்சர்ன்ஸ் அபவுட் கிரைம், ஹை கிரைம் ரேட்ஸ்னால, ஏதோ ஒரு விஷயம்னால கிராப் ஃபெயிலியர் ஆகுது, ட்ரவுட் நடக்குது, ஃப்ளட்டிங், பாவர்ட்டி, வார், இதெல்லாம் மேபி இதெல்லாம் நடக்கிறனால அவங்க வந்து மைக்ரண்டா இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அதே புல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எதெல்லாம் வந்து இழுக்குது. இப்ப இங்க லேக் ஆயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இங்க இல்ல, இங்க இருக்கு, ஸோ அதனால நான் இங்கிருந்து இங்க போறேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலா இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அங்க என்ன இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அங்க நல்ல சர்வீசஸ் கிடைக்கும். இங்க சேஃப்டி செக்யூரிட்டி இல்ல, இங்க இருக்கு. இங்க கிரைம் ரேட் அதிகமா இருக்கு, இங்க கிரைம் ரேட் கம்மியா இருக்கு. காப் ஃபெயிலியர் ஏங்க அதிகமா இருக்கு, ஃபர்டைல் லேண்ட் இல்லாதனால. அதே புல் ஃபேக்டர்ல ஃபர்டைல் லேண்ட் இருக்கு. குட் ஃபுட் சப்ளையர்ஸ் இங்க கிடைக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஹெசார்ட்ஸ்க்கான ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கு. இங்க நிறைய வெல்த் இருக்கு. பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி இங்க கிடைக்குது. நல்ல கிளைமேட் இருக்கு. குவாலிட்டியான லைஃப் இங்க கிடைக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து மைக்ரண்டா போறாங்க. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் மைக்ரேஷன் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறாங்களோ அதுதான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இது வந்து 4 ஸ்ட்ரீம்ஸா இருக்கு. ஒன்னு ரூரல்ல இருந்து இன்னொரு ரூரல் ஏரியாக்கே போறது, ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜ்க்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வில்லேஜ்ல விவசாயம் நல்லா வரல, என்னோட லேண்ட் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வில்லேஜ்க்கு போய் நான் விவசாயம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ரூரல் டு அர்பன், ரூரல் டு ரூரல் சாரி. அடுத்து வந்து அர்பன் டு ரூரல், சிட்டில இருந்து வில்லேஜ்க்கு வர்றது. ஏதோ ஒரு ரீசனுக்காக சிட்டியை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, பயங்கரமா அவங்க வந்து சிட்டிக்கு போய் சம்பாரிச்சுட்டு செட்டில் ஆகும்போது அவங்களோட ஓன் வில்லேஜ்க்கு வந்து செட்டில் ஆவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ ரூரல் டு அர்பன் டு ரூரல். நெக்ஸ்ட் வந்து ரூரல் டு அர்பன், நம்ம முன்னாடியே பார்த்தோம், வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு போறது நிறைய ரீசன்ஸ்க்காக மைக்ரண்டா போறாங்க. நெக்ஸ்ட் அர்பன் டு அர்பனே, சிட்டி டு சிட்டி, கொஞ்ச நாள் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகுறது, இல்ல அப்படின்னா சென்னை ஷிஃப்ட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி மைக்ரேஷன் ஸ்ட்ரீம்ஸே வந்து 4 விதமா கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா சென்சஸோடது 2011 லாஸ்டா நடந்த சென்சஸ் டேட்டா படி பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் பாருங்க எங்க வந்து அதிகமா இருக்குன்னு பாருங்களா. 69.1% வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூரல் டு ரூரலே அதிகமா இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அர்பன் டு ரூரல் பாத்தீங்க அப்படின்னா 2011ல வந்து 11.4% தான் நடந்திருக்கு. ரூரல் டு அர்பனும் 32.1, அர்பன் டு அர்பன் பாத்தீங்க அப்படின்னா 32.9. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது 2001 to 2011க்கான டிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா இது பெருசா கேட்பாங்களான்னு தெரியல. 2011 படி இந்த பர்சன்டேஜ் மட்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப டெப்தா இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மேபி இது வந்து உங்களுக்கு ஜியாகிரபிலயோ ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு இது யூஸ் ஆகலாம். எக்ஸ்டென்ஷன் டேர்ம்ல இது ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்டா இல்ல, பட் இந்த சென்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே ரூரல் சோஷியாலஜியோட பேசிக்ஸ். இதுல உங்களுக்கு கொஸ்டின் ஏரியான்னு பாத்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் கொடுத்து, முக்கியமா ஃபோக் பேஸ், மூவ்ஸ், டேபூஸ் இதெல்லாம் சொன்னோம்ல, அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன கேட்டகரின்னு கேட்கலாம், இல்ல இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த டெஃபினேஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மைக்ரேஷன்ல இமிகிரண்ட்னா யாரு, எமிகிரண்ட்னா யாரு, இன்மைக்ரேஷன் என்ன, அவுட் மைக்ரேஷன் என்ன, இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். சோஷியல் சேஞ்சஸோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி கல்ச்சர், கஸ்டம்ஸ், இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் பார்த்தோம்னா ஹெத்னோசென்ட்ரிசம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.